ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ரஷ்யன் ஸ்கிரீன் லைஃப் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ப்ளூ வேல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆனா சைட் சேவர் டைரக்ஷன்ல ஆனா பொட்டம்னியா, டிமோஃபே, கேட்ரினா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டேனா அப்படிங்கிறவங்களுடைய சிஸ்டர் பாத்தீங்கன்னா ப்ளூ வேல் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடி ஒரு ரயில்வே ட்ராக்ல கடைசியா இருந்தும் போறாங்க. டேனா இதுக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கறத ட்ராக் பண்ணி போலீஸ்ல ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூ யூசரா அந்த கேம்குள்ள போறாங்க. இவங்க அந்த கேம்ல போனதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான இவங்க செய்ய வேண்டி இருந்துச்சு, இறுதியில அதை செஞ்சவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இது ஒரு ஸ்கிரீன் லைஃப் மூவி. சோ ஃபுல் படமே பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இல்லனா போன் ஸ்கிரீனை வச்சே படத்தை நகர்த்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நரேட் பண்ணிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் 25 minutes பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. யாரோ ஒருத்தவங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் தரும். ஏற்கனவே ப்ளூ வேல் பிளேயரா இருக்கிற ஜாஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் டேனாவோட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். இவங்க ரெண்டு பேருடைய காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குறிப்பாக டிராபிக் அதிகமா இருக்கிற ரெண்டு வெவ்வேறு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டேனா பாத்தீங்கன்னா பப்ளிக் ரிசோர்சஸ் ஆன கேமரா ஃபுட்டேஜஸ் வச்சு எப்படி இவங்க ட்ராக் பண்றாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட், முகம் சுரிக்கிற மாதிரியான காட்சிகள், வயலண்டான சீக்வன்ஸ் நிறைய இந்த படம் முழுக்கவே இருக்கு. சோ இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஷேக்கி கேமரா ஆங்கிள் மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் லைஃப் மூவி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கிரீன் லைஃப் மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 13 daysல தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் ஒர்க்குக்கு மட்டுமே அவங்க 2 வருஷம் எடுத்துட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய நரேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பெருசா உங்களுக்கு ஹெட்டேக் வர மாதிரியான காட்சிகள் அந்த படத்துல இருக்காது. அதே நேரத்துல அந்த கேரக்டர்ஸ் என்ன த்ரில் ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நீங்களும் உணர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்க பிஜிஎம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவல்ஸை டாமினேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா டிஸ்டர்பிங் இமேஜஸ் நிறைய காமிச்சிட்டே இருப்பாங்க. சோ நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துல அந்த ஸ்கிரீன் லைஃப்ல காட்டப்பட்ட சோஷியல் மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்நியமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் சில இடங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில இடங்கள் பாத்தீங்கன்னா டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. ப்ளூ வேல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.75 out of 10.